ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏபி. தேமுதிகவுக்கு எப்படி 10 தொகுதியை கொடுத்தாங்கன்னு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் வைத்தறிச்சலாகவுமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிகங்கிற கட்சியே இல்லை, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லோரும் வாயையும் அடைச்சிருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா கேப்டனுக்கு அப்புறம் தேமுதிக இல்லை, தேமுதிகவில் எந்த வாக்கு சதவீதமும் இல்லைன்னு தொடர்ந்து இப்போது வரை பொய்யை பேசிக்கொண்டே பரப்பிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவின் பொதுச் செயலாளர். அந்த மாநாடு உண்மையிலேயே எல்லா அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வச்சது. அதன் அடிப்படையில் தான் திமுக 10 தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்கியது. இப்போது தேமுதிக அங்கீகாரத்தை இழந்த கட்சியாக இருக்கிறது. இந்த முறை 10 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 8 தொகுதிகளில் நிச்சயமாக தேமுதிக வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகள் வந்த வண்ணம் உள்ளது. முதல் முறையாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றம் செல்லப்போவது உறுதியாகியிருக்கிறது. விஜயபிரபாகரன் அவர்கள் சட்டமன்றம் செல்லப்போவது உறுதியாகியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 6 எம்எல்ஏக்கள் தேமுதிகவுக்கு கிடைத்து விட்டாலே இழந்த அங்கீகாரம் மீண்டும் வந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது? கேப்டனின் கனவை நிறைவேற்ற தன்னந்தனியாய் ஒரு வீர மங்கையாய் சுழன்று கொண்டிருக்கிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் எஸ்ஏபி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.